2024-25 கல்வியாண்டு ஜூன் 10 அன்று இனிதே ஆரம்பமாகியது. பள்ளியின் முதல்வர் மாணவ மாணவியரை வாழ்த்தி வரவேற்று பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை விளக்கி கூறினார். கல்வி தந்தை காமராஜரை நினைவு கூர்ந்திடும் விதமாக அவரின் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக 15/7/24 அன்று கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் இன்னர்வீல் கிளப் ஆஃப் விருதுநகர் நம் பள்ளி விழாவுடன் இணைந்து கொண்டனர். மாணவர்களுக்கு பலவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நமது நாட்டின் 78வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விருதுநகர் விடியல் அரிமா சங்கத்துடன் இணைந்து கொண்டாடப்பட்டது. நமது பள்ளியின் சிறப்பு விருந்தினராக திரு இளங்கோ மாரியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார். பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கல்வி சுற்றுலாவாக திருவனந்தபுரம் அழைத்து செல்லப்பட்டனர். திருவனந்தபுரம் ISRO, வேலி பீச், சங்குமுகம் பீச், ஆலிமலா சிவன் கோவில், பூவார் படகு சவாரி, பத்மநாபசாமி கோவில், கேரளா மியூசியம், ஜடாயு எர்த் சென்டர், தென்மலை ஆகிய இடங்களுக்கு சென்று பல தகவல்களை பற்றி தெரிந்து வந்தனர். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் நம் பள்ளியில் படிக்கும் நம் ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்களின் குழந்தைகளுக்கு நமது புரவலர் அவர்களின் இதயம் நிறுவனம் சார்பாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் இதயம் மற்றும் ஒட்டகமார்க் நிறுவனத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்களுக்கு வரவேற்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர். அன்று நம் பள்ளி முதல்வர் சுந்தர் அவர்களுக்கு விருதுநகர் இன்னர்வீல் கிளப் சார்பில் சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இக்கல்வி ஆண்டில் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, பாரதியார் விழா ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. செப்டம்பர் 25ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தென்மலாவிற்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். தென்மலாவிற்கு சென்று தென்காசி விஸ்வநாதர் கோவில், ஆரியங்காவு ஐயப்பன் கோயில், டீர் சாங்சுரி, பட்டர்ஃப்ளை சஃபாரி, சில்ட்ரன்ஸ் பார்க் ஆகிய இடங்களை கண்டுகளித்தனர். நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மாணவ மாணவியர் அறிந்து கொள்ளும் வகையில் நம் பள்ளியில் நவராத்திரி விழா கொலு வைத்து கொண்டாடப்பட்டது. 10 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் நம் மாணவ மாணவியர் குடும்பத்துடனும் பள்ளி நிர்வாக உறுப்பினர்களும் மற்றும் விருதுநகரில் உள்ள பல சேவை சங்கங்களின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நமது பள்ளியின் 41வது ஆண்டு விழா அக்டோபர் 29ஆம் தேதி SSK மஹாலில் வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் SR அசோக், டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், தூத்துக்குடி அவர்கள் கலந்து கொண்டு 23-24ஆம் கல்வியாண்டில் கல்வியில் சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வழங்கினார். விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். நவம்பர் 9ஆம் தேதி நமது பள்ளியும் கேர் AKPS மருத்துவமனையும் இணைந்து கேர் ஆர்ட் ஃபெஸ்ட் 24 மாபெரும் கலைத்திறன் போட்டி குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நமது பள்ளி வளாகத்தில் வைத்து நடத்தப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு பெற்று பல பரிசுகளை பெற்று சென்றனர். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழா நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகளுக்கு பலவிதமான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. நமது பள்ளியின் நிறுவனர் திருமதி மீனாட்சி தியாகராஜன் அவர்கள் நினைவாக நிறுவனர் தின விழா நவம்பர் 29ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளை நமது பள்ளியின் தலைவர் திரு டி சந்துரு அவர்கள் வழங்கினார். ஜனவரி 4ஆம் தேதி காலை சக்தி சயின்ஸ் ஃபேர் 25 அறிவியல் கண்காட்சி 4ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பாட வாரியாக நடத்தப்பட்டது. டாக்டர் இன்பமணி MSc PhD அவர்கள் அறிவியல் கண்காட்சியை மதிப்பாய்வு செய்தார். மாணவர்களின் பெற்றோர்கள் கண்காட்சியை பார்வையிட்டு பாராட்டி சென்றனர்.
ஜனவரி 10ஆம் தேதி திருவள்ளுவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவ்விழாவில் நம் பள்ளி ஆசிரியைகள் மற்றும் மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கௌரவிக்கப்பட்டு வள்ளுவம் குறித்து உரையாற்றினார்கள். திருவள்ளுவர் தின விழாவிற்காக நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 11ஆம் தேதி நமது பள்ளியில் முதன்முறையாக கிராண்ட் பேரண்ட்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்று நம் மழலையர் பிரிவு மாணவர்களின் தாத்தா பாட்டிகள் கலந்து கொண்டு தங்கள் பேரன் பேத்திகளுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஜனவரி 13ஆம் தேதி தமிழர் திருநாளாம் தை திருநாள் நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு பலவிதமான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 18ஆம் தேதி அரசு பொதுத் தேர்வு எழுதும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு தீப சுடரொளி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாணவர்களின் பெற்றோர்களும் நம் பள்ளி நிர்வாகத்தினரும் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களை ஆசீர்வாதம் செய்தனர். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பகவத்கீதை நம் பள்ளியின் தலைவர் திரு டி சந்துரு அவர்களின் நன்கொடையால் வழங்கப்பட்டது. ஜனவரி 19ஆம் தேதி பிகாசோ வண்ணம் தீட்டும் போட்டி வைஸ்மேன் கிளப் ஆஃப் விருதுநகர் உடன் இணைந்து நடத்தப்பட்டது. பல பள்ளிகளிலிருந்து குழந்தைகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நமது தாளாளர் மற்றும் செயலாளர் திருமதி வசந்தி சங்கர்லிங்கம் அவர்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 25ஆம் தேதி நம் பள்ளியும் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகரும் இணைந்து விருதுநகர் பள்ளிகளில் உள்ள கேஜி குழந்தைகளுக்கு சக்தி கிட்ஸ் ஒலிம்பிக்ஸ் 2025 போட்டி நடத்தப்பட்டது. அதில் பல குழந்தைகள் கலந்து கொண்டு தங்கள் விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தினர். சிதம்பரம் பிளே ஸ்கூல் மற்றும் VMGRR ஸ்ரீ சாரதா சக்தி ஸ்கூல் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றனர். மேலும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஜனவரி 26ஆம் தேதி நமது நாட்டின் 75வது குடியரசு விழா விருதுநகர் விடியல் அரிமா சங்கம் உடன் இணைந்து கொண்டாடப்பட்டது. நமது பள்ளியின் புரவலர் இதயம் திரு VR முத்து அவர்கள் நமது தேசிய கொடியை ஏற்றினார்கள். நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன் இன்னுயிரையும் தியாகம் செய்த தேச தலைவர்களை நினைவு கூறும் பொருட்டு ஜனவரி 30ஆம் தேதி தேசிய தியாகிகள் தினம் கொண்டாடப்பட்டது. நம் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் தேச தலைவர்களின் தியாகங்களை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். ஜனவரி 31ஆம் தேதி அன்று பீஹைவ் கம்யூனிகேஷன் கிளப் ஏற்பாடு செய்திருந்த ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிகழ்ச்சியில் நம் பள்ளி மாணவர்கள் 20 பேர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை அவார்ட்ஸ் டே கொண்டாடப்பட்டது. நம் பள்ளி மாணவ மாணவியரின் நன்னடத்தை, பிறருக்கு உதவும் குணம், வாசிக்கும் திறன் மற்றும் அழகான கையெழுத்து ஆகியவற்றை ஊக்குவிக்கும் விதமாக தனித்தனியே விருதுகள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் மட்டுமன்றி அவர்களது பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்தினரால் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் நமது புரவலர் இதயம் திரு VR முத்து அவர்கள் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்படும் அரையாண்டு தேர்விற்கான இதயம் மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று சக்தி சுட்டீஸ் சயின்ஸ் ஃபேர் என்ற அறிவியல் கண்காட்சி நம் பள்ளியில் KG முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. மாணவர்களின் பெற்றோர்கள் நடுவர்களாக அழைக்கப்பட்டனர். அனைத்து பெற்றோர்களும் கண்காட்சியை பார்வையிட்டு பாராட்டி சென்றனர். நவீன உலகில் குழந்தைகளை நன்முறையில் வளர்ப்பது குறித்து நம் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் பேரண்டிங் ஸ்டுடியோ என்ற நிகழ்ச்சி 2ஆம் பருவத்திலிருந்து மாதம் ஒரு முறை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மிஸ்ஸஸ் டயனா பிரியா, மிஸ்டர் A ஷியாம்ராஜ், மிஸ்ஸஸ் எஸ்தர், மிஸ்ஸஸ் சசிதரணி அண்ட் மிஸ்ஸஸ் கங்கா ஆகியோர் வருகை தந்தனர். இவர்கள் முறையே ரூட்ஸ் and wings, phonics at home 1, phonics at home 2, build maths at home, parenting in the digital world ஆகிய தலைப்புகளில் நவீன உலகில் குழந்தைகளுக்கு எளிமையாக கல்வி கற்பிக்கும் முறையையும் பெற்றோர்கள் குழந்தைகளை எவ்வாறு அணுகலாம் என்பது குறித்தும் ஆலோசனை வழங்கினார்கள். நம் பள்ளி மழலையர் பிரிவு குழந்தைகளுக்கு எல்லோ டே, ப்ளூ டே, ரெட் டே, கிரீன் டே, சேவிங்ஸ் டே, அனிமல்ஸ் டே, எ ஜூசி அண்ட் சூப்பி டே, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் டே போன்ற பல்வேறு தினங்கள் கொண்டாடப்பட்டன. ஏப்ரல் 3ஆம் தேதி KG குழந்தைகளின் கிராஜுவேஷன் டே அண்ட் அவார்ட்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம் பள்ளி KG மாணவ மாணவியரின் நன்னடத்தை, பிறருக்கு உதவும் குணம், வாசிக்கும் திறன் மற்றும் அழகான கையெழுத்து ஆகியவற்றை ஊக்குவிக்கும் விதமாக தனித்தனியே விருதுகள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் மட்டுமன்றி அவர்களது பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்தினரால் கௌரவிக்கப்பட்டனர். நம் பள்ளி அல்லாது பிற நிறுவனங்களால் நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளிலும் கல்விசார் பிற போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மாணவ மாணவியர்களின் பன்முக
பன்முக திறனை வளர்ப்பதற்காக களப்பயணங்களும் கல்வி சுற்றுலாவிற்கும் அழைத்து செல்லப்பட்டனர். பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜூலை 7ஆம் தேதி அன்று ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் சென்று குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டனர். நம் பள்ளியில் 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று களப்பயணமாக சிவகாசி மெப்கோ என்ஜினியரிங் காலேஜுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நம் பள்ளியில் 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று KVS மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். காமராஜ் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நடத்திய இஸ்ரோ சயின்ஸ் எக்ஸ்போ 24 கண்காட்சிக்கு அக்டோபர் 8ஆம் தேதி அன்று நம் பள்ளி 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அழைத்து செல்லப்பட்டனர். செகா பிளாஸ்கேன் எக்ஸ்போர்ட்ஸ் தொழிற்சாலைக்கு நவம்பர் 12ஆம் தேதி அன்று நம் பள்ளி 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் களப்பயணம் சென்றனர். சரித்திரம் நம்மை பற்றி பேச வேண்டும் என்றால் சாதனைகள் பல புரிய வேண்டும். நம் பள்ளியின் சரித்திரத்தில் தன் பெயரை இணைத்து கொண்ட மாணவர்களின் சாதனை பட்டியல்கள். ஜூன் 21ஆம் தேதி அன்று VHNSN கல்லூரி நடத்திய சர்வதேச யோகா தின போட்டிகளில் சொற்பொழிவு போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவி A ஜெனிஃபர் முதல் பரிசையும், கட்டுரை போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவன் S ஞானேஸ்வரன், 9ஆம் வகுப்பு மாணவி S தேவி 2ஆம் பரிசையும் பெற்றனர். ஜூலை 21ஆம் தேதி அன்று காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு KVS ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் நடத்திய வினாடி வினா போட்டியில் நம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவன் S மணிகண்டன் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவி B ஸ்ருதி ஆகியோர் 3ஆம் பரிசை பெற்று வந்தனர். செப்டம்பர் 12ஆம் தேதி அன்று 3V பெண்கள் கல்லூரி நடத்திய பாரதியார் தின விழா போட்டியில் நம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி A ஜெனிஃபர் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவன் K கிரிவே பாவனையோடு ஒப்புவித்தல் போட்டியில் முதல் பரிசை பெற்றனர். மாறுவேட போட்டியில் நம் பள்ளி 2ஆம் வகுப்பு மாணவி P மாருஷிகா 2ஆம் பரிசை பெற்றார். அக்டோபர் 16ஆம் தேதி அன்று 3V பெண்கள் கல்லூரியில் ராமானுஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் மைண்ட் கேம் போட்டியில் 2ஆம் வகுப்பு மாணவி M சாஷினி 2ஆம் பரிசையும், 2ஆம் வகுப்பு மாணவன் S விஷ்ணு பிரகாஷ் 2ஆம் பரிசையும், ஓவியம் வரைதல் போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவன் C சந்தோஷ் 2ஆம் பரிசையும் பெற்றனர். அக்டோபர் 27ஆம் தேதி அன்று விருதுநகர் எலைட் ரோட்டரி கிளப்பா ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான மெகா டேலண்ட் ஷோ நடைபெற்றது. இதில் நம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி செல்வி A ஜெனிஃபரின் பேச்சு திறனை பாராட்டி சிறந்த பேச்சாளருக்கான ரோலிங் டிராஃபி வழங்கப்பட்டது. நவம்பர் 25ஆம் தேதி பீஹைவ் கம்யூனிகேஷன் கிளப் நடத்திய பஸ் 11 போட்டியில் பங்கு பெற்று நம் மாணவர்கள் பல போட்டிகளில் வென்றனர். நம் பள்ளியிலிருந்து அனுப்பிய லோகோ இப்போட்டிக்கான லோகோவாக தேர்வு செய்யப்பட்டது. நம் பள்ளி மாணவர்கள் லெவல் 5 சாம்பியன் பட்டம் வென்றனர். டிசம்பர் 25ஆம் தேதியன்று விருதுநகர் மாவட்ட கல்வித்துறையால் 20 நிமிடத்தில் 300 திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி KVS பள்ளியில் வைத்து நடத்தப்பட்டது. அதில் நம் பள்ளியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி S தேவி 204 திருக்குறளும், 7ஆம் வகுப்பு மாணவன் S ஞானேஸ்வரன் 275 திருக்குறளும் ஒப்புவித்தனர். இவர்கள் இருவரும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரால் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்வி சுற்றுலா பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 நாட்கள் கன்னியாகுமரி சென்று வந்தனர். ஜனவரி 10ஆம் தேதியன்று சிவகாசி ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரியில் இளைஞர்கள் தின விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையே போட்டிகள் நடைபெற்றது. அதில் நம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவிகள் செல்வி J மதுவர்ஷா பேச்சு போட்டியில் முதல் பரிசாக 1000 ரொக்க பரிசை பெற்றார். மேலும் செல்வி R பிரதிக லக்ஷனா கிராஸ் வேர்ட் பசில் போட்டியில் 3ஆம் பரிசாக 500 ரொக்க பரிசை பெற்றார். ஜனவரி 18ஆம் தேதி PS சிதம்பர நாடார் சீனியர் இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்திய ஆசிரியர்களுக்கான ஃப்ரெண்ட்லி த்ரோபால் மேட்சில் நம் பள்ளி ஆசிரியர்கள் 3ஆம் இடத்தை பிடித்தனர். ஜனவரி 23, 25 அன்று காமராஜ் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி நடத்திய காமராஜ் கிராண்ட் ஃபெஸ்டிவல் 25 போட்டியில் நம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி P கமலாவதி மற்றும் R தீபஸ்ரீ ஆகியோர் மாடல் மேக்கிங் போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் பரிசை பெற்றனர். ஜனவரி 24ஆம் தேதியன்று RJ மந்த்ரா ஆங்கில பள்ளி நடத்திய கிடிஸ் பொனான்சா அண்ட் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் 2025 போட்டியில் ப்ரீ-KG மாணவன் K பிரணவ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போட்டியில் 4வது இடத்தை, UKG மாணவன் S கிருத்விக் டிஸ்கைஸ் யுவர் செல்ஃப் போட்டியில் 2வது இடத்தையும் பிடித்தனர். ஜனவரி 24ஆம் தேதியன்று சிவகாசி மெப்கோ என்ஜினியரிங் காலேஜ்
ராடிக்ஸ் 2025 போட்டி மாநில அளவில் நடைபெற்றது. அதில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றனர். தேதியன்று இதயம் வைஸ்மன் நன்னறி மேம்பாட்டு திட்டம் நடத்தும் ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் போட்டியில் நம் பள்ளி மழலையர் பிரிவு மாணவர்கள் கலந்து கொண்டு 81 மாணவர்கள் பரிசுகளை வென்று வந்தனர். மேலும் 3ஆம் வகுப்பு மாணவன் எஸ். கிருஷ்ணகுமார் ஆத்திச்சூடி எழுதுதல் போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றான். அந்த ஆண்டின் நிகழ்வுகள் அனைத்தும் சக்தி ரிவைன் 2024-25 என்ற தலைப்பில் சிறு புத்தகமாக கேஜி அவார்ட்ஸ் தினத்தில் வெளியிடப்பட்டது. 24-25 கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய நம் பள்ளி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 100% தேர்ச்சி பெற்றனர். மேலும் 11ஆம் வகுப்பில் எம். பிரதீபா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இவை அனைத்தும் கடந்த 24-25ஆம் கல்வியாண்டின் மாணவ மாணவிகளின் சாதனைகளின் தொகுப்புகளாகும். இந்த சாதனைகள் அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்த நம் பள்ளி நிர்வாகக் குழுவின் பெருந்தகைகளுக்கும் பெற்றோர், பள்ளி முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வரும் கல்வியாண்டிலும் இது போன்ற சாதனைகள் தொடரும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றி என்பது தனி மனிதனின் உழைப்பு அன்று, அது பலரின் கூட்டு முயற்சியே ஆகும். ஆகையால் மாணவ மாணவியர்கள் பல சாதனைகள் புரிய பெற்றோராகிய தங்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி எனது செயலாளர் அறிக்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.